வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்டு 2026 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா 25 இறுதியில் தான் வருது. 2026 வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்டு தான் அதோட பேரே. ஸோ அந்த ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் முதல் 10% எவ்வளோ வருமானம் வச்சுருக்காங்கன்னா 58%. இப்போ ரூ. 100 வருதுன்னா அதில் 58 ரூபாயை முதல் மேலே இருக்கிற 10% பேர் வந்து பெற்றுறாங்க. கீழே இருக்கிற அடியில் இருக்கிற 50% பேருக்கு கீழே இருந்து 50% பார்த்தீங்கன்னா ரூ. 100 வருமானம் வந்துச்சு ஒட்டு மொத்தத்தில் அப்படின்னு சொன்னால் 15 ரூபா தான் அவங்க கைக்கு போய் சேருது. 50 பேருக்கு 15 ரூபா, ஆனால் 10 பேருக்கு 40 ரூபா. இதான் கணக்கு. இப்போ இந்த பொருளாதார அசமத்துவம் வருமானத்தில் இருக்கிற மாதிரியே சொத்து சேர்க்கறதுலையும் இருக்குது அப்படின்றத வந்து இந்த புள்ளி விவரம் வந்து சொல்லுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற முதல் 10% பேர்கிட்ட இந்தியாவில் இருக்கிற 60% வளம் இருக்குது. அந்த 10% இருக்கிற ஃபஸ்ட்டு 1% பேர்கிட்டயே 40% சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கீழேருந்து போனீங்கன்னு சொன்னால் மற்றவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் 2% சொத்து தான் கையில் இருக்குது. கீழே இருக்கிற 50%ன்றது அந்த புள்ளி விவரம் சொல்லுது.